ஹிஜ்ரத் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அபூபக்கர் ரலியல்லாஹ் அன்ஹு மக்காவை விட்டு மதீனாவுக்கு புறப்பட்டார்கள். குறைஷ் மக்கள் வாள், ஈட்டி எடுத்துக்கொண்டு அவர்களை கொல்வதற்கு பின்தொடர்ந்தனர். அதிலிருந்து தப்பிக்க இருவரும் ஸௌர் குகையில் மறைந்தனர். குறைஷிகள் குகை வாயில் வரை வந்துவிட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹ் அன்ஹு பயந்து சொன்னார், யா ரசூல் அல்லாஹ், அவர்கள் கீழே ஒரு பார்வை போட்டாலே நம்மை பார்க்க முடியும். அந்த ஆபத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாகச் சொன்னார்கள், கவலைப்படாதே அபூபக்கரே, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். அப்போது ஒரு சிறிய சிலந்தி குகை வாயிலில் வலை பின்னியது. ஒரு பறவை வந்து முட்டையிடுவது போல அமர்ந்தது. அந்த காட்சி குகையின் உள்ளே யாரும் செல்லாத இடம் போல மாறிவிட்டது. இதைக் கண்ட குறைஷ் மக்கள், இங்கு யாரும் இருக்க முடியாது என்று சொல்லி திரும்பிச் சென்றார்கள். இறுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அபூபக்கர் ரலியல்லாஹ் அன்ஹு பாதுகாப்பாக மதீனாவை அடைந்தனர்.